Hey beauties, welcome to Prajna's Corner. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ஹாப்பி ஓணம். இந்த ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு சிம்பிளான ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி இந்த பியூட்டிஃபுல்லான மேக்கப் லுக்கை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படிங்கிறத பார்த்துடலாமா? இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தோட லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் பியூட்டி ரிலேட்டடான மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரஜ்னாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் வீடியோவுக்கு லைக் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் என்னோடய வீடியோஸை வந்து சூப்பராக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு சஜஷன்ஸில் கொடுக்க முடியும். அண்ட் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து டெர்மாகோவோட ஒரு ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி என்னோடய ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ஆக்வாஹாலிக் ப்ரைம் மாய்ஸ்சரைசர் அண்ட் எர்த் ரிதமோட க்ளோ செட் கோ அப்படிங்கிற ஸ்ட்ரோக் க்ரீமாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்க போகிறேன். பிகாஸ் ஒரு டியூவியான ஒரு க்ளோவியான லுக் கொடுக்கறதுக்கு வேண்டி தான் இந்த 2 ப்ராடக்ட்ஸும் நான் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து அப்ளை பண்ணி மர்ஜ் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப க்ளோவியாகவும் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் தெரியும். அண்ட் எப்படியும் மேக்கப்போட ஸ்டார்ட் பண்ணால் லிப்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரை ஆகும். ஸோ என்னோடய லிப்ஸுக்கு வந்து டாட் அண்ட் கீ ஸ்கின் கேரோட ஒரு ரெட் ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு லிப் பாமை தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த லிப் பாம் பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்காகவும் ரொம்ப ப்ளம்பியாகவும் வச்சுருக்க போகுது. அண்ட் இதில் வந்து ஒரு ஸ்லைட் டின்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லிப் பாம் வித் SPF 50. அண்ட் கன்சீல் பண்ணுறதுக்காக நான் வந்து எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஒரு HD கன்சீலர். ஸோ இந்த ஷேட் ஆஃப் MN30 அப்படிங்கிற ஷேடு. ஸோ இது வந்து ஒரு ஃபுல் கவரேஜ் கன்சீலர் அப்படிங்கிறது அவங்க வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்து ஒரு மீடியம் கவரேஜாக தான் இருக்குது. என்னோடது வந்து ஆயிலி ஸ்கின். ஸோ எனக்கு வந்து இது மீடியமான கவரேஜ் தான் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ எங்கெங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து இந்த கன்சீலரை யூஸ் பண்ணி ஒரு பியூட்டி ஸ்பஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஆக்சுவலி இந்த கன்சீலர் வந்து என்னோட ஒரு பெஸ்ட்டு கன்சீலர் அப்படின்ட்டே சொல்லுவேன். ரொம்ப என்னோடய ஸ்கின்னுக்கு ரொம்பவே சூட்டபிளாக இருக்கிற ஒரு கன்சீலர் தான் இது. ஸோ இது வந்து சூப்பர்பான ஒரு ஸ்கின் லைக் ஃபினிஷை வந்து எனக்கு எப்போவுமே ப்ரொவைட் பண்ணும். என்னோடய டார்க் ஸ்பாட்ஸை கவர் பண்ணுறதுக்கும் என்னோடய அண்டர் ஐஸை கவர் பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனுக்கு மார்ஸ் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். ஸோ இவங்க வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா ஹை கவரேஜ் அண்ட் ப்ரிப்பேர்டு ஸ்பெஷலி ஃபார் இந்தியன் ஸ்கின் டைப்ஸ் அப்படிங்கிறத கிளைம் பண்ணுறாங்க. இந்த ஷேட் ஆஃப் 07. ஸோ இதுதான் ஐ திங்க் இது லாஸ்ட்டு ஷேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 8 தான் லாஸ்ட்டு ஷேடு. நான் வந்து 7 பிக் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு எல்லோ டோனில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணும்போது ரொம்ப எல்லோயிஷாக வந்து காமிக்கும். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு பிரைட்டான ஒரு லுக்கை வந்து ப்ரொவைட் பண்ணுது. அண்ட் இது வந்து ஃபுல் கவரேஜ் அப்படிங்கிறது அவங்க வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இப்போ தான் நான் வந்து இது பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ கவரேஜ் டெஸ்ட் இன்னும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இதோட கவரேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ப்ரஷ்ஷை வச்சு நல்லாவே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ரஷ் டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து என்னோடய ஸ்கின்னோட ரொம்ப சூட்டபிளாக மேட்ச் ஆகிற ஒரு ஃபவுண்டேஷன் இது ஒரு ஷேடு. ஸோ ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறமா அதை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட ஃப்ளாலெஸ் மேட் ஃபினிஷ் HD ஃபினிஷிங் லூஸ் பவுடர் அப்படிங்கிற லூஸ் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் ஹனி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோயிஷ் டிண்ட் இருக்கிற ஒரு லூஸ் பவுடர். ஸோ இது வந்து நம்ம ஃபவுண்டேஷன் போடாத டைம்லையும் பேர் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது ரொம்பவே வந்து பிரைட்டான ஒரு லுக்கை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து பர்டிகுலராக இந்த ஷேட் வந்து பிக் பண்ணியிருந்தேன். பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து எல்லோ அண்டர் டோன் இருக்கிறதுனால இது கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த ஃபவுண்டேஷன் இந்த லூஸ் பவுடர் எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஆக்சிடைஸ் ஆகிற டைமில் எனக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளெண்டபிளான ஒரு கலர் வந்து ப்ரொவைட் பண்ணும். அண்ட் ஆல்சோ வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுருக்கும் டே ஃபுல்லாக. ஸோ சூப்பர்பான ஒரு பேஸை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஐப்ரோஸ்க்கு இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட இந்த ஐப்ரோ டிஃபைனர் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து ப்ரௌன் அப்படிங்கிற ஒரு ஷேடு. இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நல்லாவே ஃபில் பண்ணிக்க போகிறேன்.
ஸோ எக்ஸ்ட்ரா எதுவும் ட்ரா பண்ண போகிறதில்ல. என்னோடய ஐப்ரோஸ் வந்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ அளவுக்கு மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இதுலேயே வந்து ஒரு ஸ்பூலி அவைலபிளாக இருக்குது. அதை வச்சு நம்ம ஐப்ரோஸை வந்து காம் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஐப்ரோ டிஃபைனரை பொறுத்த வகையில் நம்ம வந்து ப்ரௌன் கலர் பிக் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஆர்டிஃபிஷியலான லுக் கொடுக்காம ரொம்ப நேச்சுரலாகவே நம்ம ஐப்ரோஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஐஷேடோக்கு மேக்கப் ரெவல்யூஷனோட இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு ஐஷேடோ பேலட் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற ஒரு டார்க் ப்ளம் கலரில் வந்து நான் என்னோடய க்ரீஸ் ஏரியாவை மட்டும் நல்லா கவர் பண்ணிக்க போகிறேன். என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியா ஸோ நல்லா வந்து ஒரு இல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் லைட்டாக இருக்கிற ஒரு கலரை என்னோடய லிட்ஸில் வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஆன் டாப் ஆஃப் தட் பிங்க் கலரில் இருக்கிற ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னோடய லிட்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். பர்டிகுலராக இந்த ஐஷேடோ பேலட்டில் பார்த்திங்க அப்படின்னா மேட் கலர்ஸ் அண்டு ஷிம்மர் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ கலர்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. கலர் பே ஆஃபும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து லிட்ஸில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஷிம்மரியான ஒரு லுக் வந்து ஒரு க்ளோவபிளான ஒரு லுக் வந்து ப்ரொவைட் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ரினி மிட் நைட் காஜல் எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து என்னோடய அப்பர் லிட்லேயும் லோவர் லிட்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இந்த காஜல் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே பட்டரி சாஃப்டாக இருந்தது. ஸோ அதனால் வந்து இதை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். நானே வந்து ட்ரா பண்ணும்போது அந்த டாப்பில் இருக்கிற டிப் வந்து லைட்டாக பிரேக் ஆகிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஷார்ப் பண்ணிவிட்டு நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். நெக்ஸ்ட்டு வந்து நான் மஸ்காராக்கு சுகர் காஸ்மெட்டிக்ஸோட பிளாக் லேஷ் வால்யூமைசிங் மஸ்காரா எடுத்திருக்கேன். இந்த ஷேட் ஆஃப் 01 பிளாக் அப் அப்படிங்கிற ஒரு மஸ்காரா. ஸோ இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர்பாக இருந்துச்சு. என்னோடய லேஷஸ் வந்து ஃபால்ஸ் லேஷ் வச்சுருக்கிற அந்த எஃபெக்டை வந்து க்ரியேட் பண்ணுச்சு. ரொம்பவே சூப்பர்பாக இருந்தது. அண்ட் இதோட அப்ளிகேஷனும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். என்னோடய லேஷ் வந்து முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நான் வந்து ஒரு ஃபால்ஸ் லேஷ் வச்சுருக்கிற மாதிரியே ஒரு எஃபெக்ட் வந்து இது ப்ரொவைட் பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ளஷ் அண்டு ஹைலைட்டர் தனித்தனியாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு வந்து இந்த மேக்கப் ரெவல்யூஷனோட ஒரு ஒரு சீக் கிட் இது. இந்த ஷேட் ஆஃப் ஃப்ரெஷ் பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு, ப்ரான்ஸ் கலர் அண்ட் பிங்க், ரோஸ் கோல்டு கலர் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு ஹைலைட்டிங் எஃபெக்ட்டும் அண்டு ப்ளஷ் அப்ளை பண்ண எஃபெக்ட்டும் இது ரெண்டுமே வந்து இந்த ஒரே ப்ராடக்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இதோட ஷைன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் லிப்ஸ்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லாக்மே மேட்டோட ரெட் சங்க்ரியா அப்படிங்கிற ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து நிறைய வீடியோஸில் நிறைய பேர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃப் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு வந்து நல்லபடியாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. பட் இதோட ஷேடுக்காகவே வந்து கண்டிப்பாக இது வந்து யூ கேன் கோ ஃபார் இட் கைஸ். அவ்வளோதான். இந்த லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட மேக்கப் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி பியூட்டி ரிலேட்டடான மேக்கப் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா பிரஜ்னஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன்ஸில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு நம்புகிறேன். இன்னொரு பியூட்டிஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.